You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. ஜனாதிபதி அவர்களுடன் நடந்த கலந்துரையாடல் தொடர்பாக கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்னுடைய பதில், கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாக இந்த நாட்டில் ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த காலத்திலே நடைபெற்ற செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். அவர் அதை அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை மேற்கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றதில் தான் உறுதியாக இருப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே அதிமீத ஜனாதிபதி அவர்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெருமளவு மின் சக்தியை பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளுக்கு சூரிய மின்கலங்களை பொருத்தி இயற்கையான மின்சாரத்தை பெறுவதற்காக 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை கூடம், மற்றது எமர்ஜென்சி யூனிட், அதே போல் மருந்துகளை பாதுகாக்கின்ற ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் 24 மணித்தியாலமான குளிரூட்டும் சாதனங்கள் பயன்படுத்த வேண்டும். பெருந்தொகையான மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு மேலே பொருத்தப்படுகின்ற சூரிய சக்தி மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் நிதியை ஒதுக்குவீர்களானால் நிச்சயமாக இதில் ஒரு பாரிய பயனை இந்த நாடு அடையக்கூடியதாக இருக்கும். குறைந்த விலையிலே மின்சாரத்தை வழங்கினால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி மேம்படும். இங்கு வருகின்ற உற்பத்தியாளர்கள் பெரும் தொகையான மின்சார செலவை தாங்க முடியாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் மின்சார கட்டணம் கூடும்போது உற்பத்தி செலவு நிச்சயமாக அதிகரிக்கும். ஆகவே எங்களுடைய நாட்டிலே இயற்கை மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கான முதலீடுகளை கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிற நாடு இந்தியாவுக்கு கூட எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து எங்களுடைய நாட்டிலே இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வசதி எங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும். தயவு செய்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கான மானியங்களை நீங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். யுத்தத்துக்கு பின்னர் மீள்குடியேறிய மக்களுக்கு கடந்த ஆட்சி காலத்திலே வடக்கன் வசந்தம் என்ற ஒரு திட்டத்தின் ஊடாக மின்சார இணைப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை தவறவிட்ட மீள்குடியேறிய பல மக்கள் இப்போது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழ்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த மீள்குடியேற மக்களுக்கு அந்த வடக்கன் வசந்தத்தை போல ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இலவச மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காற்றாலைகள் தொடர்பான பிரச்சனை, அந்த மக்கள் நீண்ட காலமாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் 3000 நாட்களுக்கு மேலே தெருவில் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த போராட்டத்தை நீண்ட காலத்துக்கு செல்ல விடாதீர்கள். அந்த மக்களுடைய குறையை கேளுங்கள், விஞ்ஞான ரீதியாக ஆராயுங்கள். அந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை விரும்புகிறார்கள் இல்லை. ஆனபடியினால் தயவு செய்து விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து அந்த மக்களுடைய குறையை கேளுங்கள். அவர்களுக்கு உங்களால் மாத்திரம்தான் அவர்களுடைய பிரச்சனையை மாத்திரம்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை விட்டு வீடு செல்வதற்கு வழி சமைக்க முடியும். பொறுப்புணர்வோடு இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.